இந்த படுத்த மாய்க்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆகிட்டு வீடியோ ஒன்று போட்டு லாக்டவுனால் எங்களால் வீடியோ போட இடமாயிட்டு இப்போ நாங்கள் ஒரு புது வீடியோ உங்களுக்காக நான் போடுறோம். அதாவது பெசம்பருட் இலை, அதாவது கொடிதோட இலையால் ஒரு சம்பல் ஒன்று எப்படி செய்கிறேன் எங்கிட்ட பண்ணி நாங்கள் ஒரு சம்பல் ஒன்று போட போகிறோம். வாங்க போகலாம் வீடியோ. மரத்தில் சின்ன கொடி ஒண்டிக்கிட்டு அந்த கொடியால் இலையில பறிப்போம். சரி, பெசம்பருட் இலையால் இப்போ மழை பெஞ்சதால அந்த இலையில தண்ணி ஃப்ரெஷ்ஷாக கழுவி போட்ட மாதிரி வைக்கிது. நாங்கள் இது கொழுந்து இலை நிறைய வைக்கிது. இந்த மரத்தில் வைக்கிற இலையில பிச்சா தான் காய் வாரன்னு சொல்கிறேன். நாங்கள் கொழுந்தை பார்த்து பிப்போம். கொழுந்து நல்ல கொழுந்து எங்கே இருக்கு? வைக்குது. அப்படியோ போகுது. எங்கே போகுது? போகிறது இலை சம்பல் செய்கிறதுக்கே வச்சுக்குது. அது அப்படியோ படர்ந்து போகுது சீட்டுக்கு மேலே. சரி, இப்போ நிறைய பிச்சுக்கிறேன். நான் கட் பண்ணுங்க. தண்ணி நின்று அழகா ஆயிக்குது. அந்த சூரிய ஒளி படக்குள்ள பாருங்க எப்படி அந்த ஷைனிங் அடிக்குது அந்த தண்ணியில் படக்குள்ள. இது இப்போ கொடிதோட சம்பலுக்கு எலுமிச்சம்பழம் தேவை. எங்களோட மரத்தில் நான் நாட்டின மரம் இது 4 வருஷம் விற்கும். அதில் காய் ஒன்று பறிப்போம். அங்கே பாருங்க பழுத்து வந்துக்கிறேன். பழுத்து இருக்கு. அது ஒசரம் இருக்கா? ஒசரம் வாங்கி பிச்சருங்க. நின்ற மாதிரி பிச்சு பிடிங்க பார்க்க. இந்த மாதிரி பிச்சருங்க பார்க்க. பாஞ்சாம்பி கொண்டு பார்த்து முள்ளு குத்திரா முள்ளு அந்த தண்ணி என்ன மேலே பறக்குது. முள்ளு 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 முள்ளு. சரி, ரெண்டையுமா ஒண்டையுமா? ஒண்டு இந்த பழுத்த மாய்க்காது. பழுத்த தப்பிங்க. சரி வைங்க. கையில் முள்ளு குத்தி பட்டுச்சா? இல்லை, நல்ல வாசம் பிக்க கூட பாருங்க. ஃபுல்லாக காட்டிடுவோம் இந்த மரத்தை. நம்மளோட எங்களோட மரம் இது 4 வருஷம் ஆகிட்டு. இந்த மரத்துக்கு நாட்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காய்க்குது. செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 3 காய் தான் காய்ச்சிச்சு. இப்போ நிறைய காய் வந்துக்குது பழுத்து. இப்போ வாங்க தேவையில்லை. சரி, அழகாக இருக்கு. ஒரு 4-5 வருஷம் போகும் போல ஒரு தேசிக்காய் மரத்தில் பழம் கொண்டு வாரத்துக்கு. இங்கே தேசிக்காண்டா சொல்கிற எலுமிச்சம்பழம் தேசிக்காய் சிங்களத்தில் தெஹின்ற தேசிக்காய் வாகி. சரி சரி. இப்போ நாங்கள் பிச்சுட்டு வந்த பெசன் ஃபுட்டையிலேயே சிரீஸாக அரிஞ்சிக்குவோம் சம்பலுக்கு. இதை இறுக்கி பிடிச்சி கழுகி தான் எடுத்துக்கிறது. சிரீஸாக மெல்லிஸாக அரிஞ்சிக்குவோம். கட்டிங் போர்டரை வச்சு கட் பண்ணுறவங்களும் இதை சிரிசாக கட் பண்ணிங்க. நான் இப்படி தான் கட் பண்ணுறேன். எனக்கு ஈஸியாக ஆகிக்குது இந்த மெத்தட். அரிஞ்சாச்சா? அரிஞ்சாச்சு. இது பிடிங்க. வெங்காயத்தை சிரிசாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் சரி இப்படி கொஞ்சம் இந்த பிசைஞ்சிக்குவோம். மரம் என்ன இந்த இது காட்டுங்க. பெசன் ஃப்ரூட் இலையே சிரிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு நான் என்ன போடுறேன்னு வந்து கேரட் கிரேட் பண்ணி வச்சுக்கிறேன். பெரிய கேரட் 1, சின்ன தக்காளிக்காய் 2, தேங்காய் துருவல் பிறகு எலுமிச்சம்பழம் பாதி, உப்பு மிளகு அதிக்கிறேன். இப்போ நாங்கள் இது வந்து இப்படி போட்டுக்குவோம். இது சரி, கட் பண்ணிடுவோம். இது நாங்கள் வெங்காயத்தை நல்லா பொடியாக்கிட்டு இருந்தானே இதை போட்டுக்குவோம். வெங்காயத்தை போட்டுக்குவோம். போட்டு தேங்காய் துருவலையும் இப்படி போட்டுக்குவோம். ஒவ்வொரு கலருக்கு இருக்குது பாருங்க. வெள்ளை கலர், ஆரஞ்சு கலர், சோப்பு கலர், தக்காளி பழம் இதெல்லாம் போடுவோம். இந்த பெசன் ஃபுட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இந்த என்ன விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. இன்னும் நிறைய சக்திகள். விட்டமின் ஏ இருக்கிறதால கண்ணுக்கு நல்ல. விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்ல. ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து கொலஸ்ட்ராலுக்கும் நல்ல முடிப்பாக கண்டுபிடிச்சிக்கிது. ரத்த குழாய் எல்லாம் வந்து அடைக்கிறத குறைக்கிற, ப்ரெஷருக்கு நல்ல, ஸ்ட்ரெஸ்ஸை இல்லாமக்கும், நைட்டுக்கு தூக்கம் போகும். இப்போ நாங்கள் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்குவோம். அந்த ரத்த குழாய் அடைப்பெல்லாம் இல்லாமக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த சுகர் இருக்குது தானே. சுகர் இருக்கிற திண்டு வந்தால் அந்த சுகர் இதுவும் குறையுமா, லெவலும் குறையுமா, கொலஸ்ட்ராலும் நல்ல. இந்த கீரை வகை இந்த பெசன் ஃபுட் மரத்தை ஒரு போச்சில் நாட்டி அதுக்கு ஒரு கம்பொண்டை குத்தினா அது கொடி வரும். திரும்ப அதை கவுருண்டை கட்டி நம்ம ஒரு இடத்துல அதை படர விட்டு திரும்ப சுற்றி விட்டாலே அது ஒரு சிறிய ஒரு இடத்துல போதும். இன்னொரு இந்த பெசன் ஃபுட்டில் இரும்பு சக்தி இருக்கான். இரும்பு சக்தி இருக்குது. இரும்பு அந்த குறிச்சோ இருக்கிறவர்களுக்கு இந்த கொடுத்தா தேவையான அளவு உப்பு கொடுத்தோடனே அந்த குறிச்சோ வந்து இல்லாமல் ஆகிட்டுறான். அந்த இரும்பு சக்தி இருந்தால் குறிச்சோ வராது. சோர்வான தன்மை உண்டிக்கு குறிச்சோ வேண்டாம். அதுதான்
சரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து பெப்பர் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் தேவையானவங்க போட்டுக்குவோம். நாங்கள் பெப்பர் போட்டுருவோம். ஏன்னா பச்சை மிளகாய் கடிபட்டால் உரப்பு தாங்காது எங்களுக்கு. மிளகு உரப்பு சமாளிச்சுக்கல எங்களுக்கு பச்சை மிளகாய் உரப்பு சரி வராது. அதனால் பச்சை மிளகாய் போட்டுங்க. இது பார்த்தா இந்த கேரட், தேங்காய் துருவல், தக்காளி பழம் எல்லாம் போட்டதால் நல்லா நிறைய ஒரு சம்பல் கிடச்சிட்டு. இது வந்து இதை நான் பச்சையோட தான் எப்பயும் சாப்பிட்றேன்டா. இதை வந்து மற்ற அவிச்சுமே தான் செய்வாங்க. அதை சுண்டியும் எடுப்பாங்க. அது வந்து இதில் விட்டமின் சி தாகும். சூடாகினா அழிச்சி பட்டுரும் அது. அதனால் நாங்கள் விட்டமின் சி எங்களோட உடம்புக்கு எடுத்துறது பச்சை காய்கறியில் இந்த இலைய இருக்கிற விட்டமின் சி அப்படியே கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி தேவை அதிகமாக. அது என்ன விட்டமின் சி வந்து அடுப்புற வச்சா இல்லாமல் ஆகிரும். அதனால் பச்சையோட திண்டா நல்லா டேஸ்டியாக இக்கி விட்டமின் சி பாதுகாப்பாக அழியாது. இதை பாருங்கள். இது நிறைய ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு ஒரு கீரையை சாப்பிட்டா சரி. இப்போ பாருங்கள் இந்த கீரை கொண்டே ஆகிட்டு. கேரட், தக்காளி பழம் எல்லாம் போட்டோடனே எல்லோரும் தின்ன ஆசைப்படுவாங்க. அதை மட்டும் தின்றதுக்கு சில ஆட்கள் விருப்பம் இல்லை, சில ஆட்கள் விருப்பம். இதெல்லாம் போட்டோன்னா அது தனித்தனியாக சாப்பிட்டு பட்டுரு. சொந்த போடுவாங்க. இப்போ எங்களோட பெசன்ட் ஃபுட் சம்பல் சரி. உப்பு புளி உரப்பு எல்லாமேக்கு பச்சை மிளகாய் போட இல்லை. எங்களுக்கு காரம் பிடிக்காது. அதனால் நாங்கள் பெப்பர் போட்டிக்கிறோம். நீங்கள் ரெண்டும் போட்டுங்க. சரி, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம். பாய்.